فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் இறுதி நபியின் இறுதி பேருரை என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி காலத்தில் அல்லாஹ்வுடைய கடமைகளில் முக்கியமான கடமையாக திகழ்கிற ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக மதீனாவிலிருந்து மக்காவிற்கு சென்றிருந்த நேரத்தில் அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அரஃபா என்ற பெரும் திடலிலும் முஸ்தலிஃபா என்ற மைதானத்திலும் மினா என்ற இடத்திலும் கூடி நிற்கிற மக்கள் மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய உரைகள் தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே இறுதியாக ஆற்றப்பட்ட பேர் உரைகளாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உரைகள் என்பது அவர்களுடைய 23 ஆண்டு கால இஸ்லாமிய பிரச்சாரத்தை சன்னம் சன்னமாக அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட வேத வசனங்களை ரத்தின சுருக்கமாக உலகத்திற்கு எடுத்துச் சொல்கிற ஒரு உரையாக திகழ்கிறது. வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் வைர வரிகளால் எழுதப்படுகிற அளவிற்கு சின்னஞ்சிறு வார்த்தைகளாக இருந்தாலும் பெண்ணம்பெரிய கருத்துக்களை உள்ளடக்கிய பாரிய தத்துவங்களை அந்த தமது உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு நாம் நினைப்பதை போன்று பேருரை என்றால் பல மணி நேரங்கள் ஆற்றப்படுகிற உரைகளை தான் பேருரை என்று இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நாம் குறிப்பிடுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேருரையை நாம் அளந்து பார்க்க நினைத்தால் அதை ஓரிரு பக்கங்களுக்குள் நிறைவு செய்து விடலாம். இன்றைக்கு நாம் பேசுகிற சாதாரண உரையை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆற்றுகிற நம்முடைய உரைகளை நாம் அதை ஒரு எழுத்து வடிவத்திலே கொடுக்க நினைத்தால் சர்வ சாதாரணமாக ஒரு 40 பக்கங்கள் 50 பக்கங்களுக்கு மேலாக அதை எழுத முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த உரையாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் பேசுகிற உரைகளை போன்று மிக நீண்ட அளவிலே அவர்கள் உரை நிகழ்த்தவே மாட்டார்கள். ஒரு மாணவனுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுத்தால், கற்றுக் கொடுக்க வேண்டிய முறைகளை எவ்வாறு கடைபிடித்தால் அவனது உள்ளத்திலே அந்த சொல்லப்படுகிற செய்தி மிக சரியாக போய் அமருமோ அதற்கு தேவையான எல்லா ஒழுங்குகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து வைத்திருந்தார்கள். அதிலே அவர்கள் பயன்படுத்திய ஒரு முறைதான் நாம் சொல்லிக் கொடுக்கிற போதனைகள், அறிவுரைகள், சொற்பொழிவுகள் நம்மிடமிருந்து யாரெல்லாம் அதை செவிமடுக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே அதை மிக இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அதை தமது நினைவிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சின்னஞ்சிறிய வார்த்தைகளில் தான் நபிகள் நாயகம் எப்போதும் பேசுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எந்த ஹதீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு வரி இருக்கும், 2 வரி இருக்கும், அதிகபட்சமாக 3 வரிகள் இருக்கும்.
அதற்குள்ளே அவர்களுடைய போதனைகளை நிறைவு செய்து விடுவார்கள். நாம் கூட அதிகமான சொற்பொழிவுகளில் கேட்டிருப்போம், இன்னமல் ஆமாலு பின்னியாத், அமல்கள் அனைத்துமே உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் கூலி கொடுக்கப்படுகிறது. இது ஒரு நபிகளாயத்தின் ஒரு போதனை. அத்தஹூரு சத்ரு ஈமான், தூய்மை என்பது இறை நம்பிக்கையில் ஒரு பகுதி. இது நபிகளாயத்தின் ஒரு சொற்பொழிவு. அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது இறை நம்பிக்கையின் ஒரு கிளை. இது நபிகளாயத்தின் ஒரு சொற்பொழிவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைகளை நாம் புரட்டி பார்த்தால் ஒரு வரி, அரை வரி, 2 வரி, 3 வரி, சின்னஞ்சிறி. அதனால்தான் இன்றைக்கு கூட நபிகளாயத்தின் போதனைகளை நம்மால் மனப்பாடம் செய்து பிறருக்கு சொல்ல முடிகிறது. நாம் பேசுவதை போன்று மணிக்கணக்கிலே நபிகள் நாயகம் பேசியிருந்தால் நாம் பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் மனப்பாடம் செய்ய முடியுமா ஒருவரால்? 1 மணி நேரம் ஒரு சொற்பொழிவாளர் உரை நிகழ்த்துகிறார் என்றால் அவர் அந்த 1 மணி நேரத்திலே சொன்ன செய்திகளை அப்படியே மனதில் விட்டு சொல்ல நினைத்தால் யாராலும் சொல்ல முடியாது. அவர் என்ன சொன்னார் என்பதை கூட திரும்ப சொல்ல முடியாது. ஏன் அந்த சொற்பொழிவாளரையே திரும்ப சொல்ல சொல்லுங்கள். ஒரு பேச்சாளர் பேசுறாரு, 1 மணி நேரம் பேசி முடித்து விட்டார். இந்த 1 மணி நேரம் பேசுற இந்த தெருவில் பேசின பேச்ச அதே பேச்ச அடுத்த தெருவில் இருந்து பேசுங்கன்னு சொல்லுங்க. அதுல பாதியை சேர்த்துக்குவாரு, பாதியை விட்டுருவாரு. அப்படித்தான் பேச முடியும். தான் எதை பேசினோம் என்பதை கூட அப்படியே திரும்ப சொல்ல முடியாத அளவிற்கு அதிகபட்சமான வார்த்தைகளை இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையிலேயே அதிகபட்சமாக வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்ட உரை என்று சொல்லப்படுகிற அந்த ஹஜ்ஜத்துல் விதாயிலே இந்த சமூகத்தை விட்டு நபிகள் நாயகம் விடைபெற்று செல்லக்கூடிய அந்த உரையிலே அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை பார்த்தால் ரத்தின சுருக்கமாக ஒவ்வொரு வரிகளுக்கும் 1000 பக்கங்களில் விளக்கம் கொடுக்கிற அளவிற்கு அற்புதமான போதனைகளை அந்த தமது இறுதி பேருரையிலே நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பல்வேறு செய்திகளை பேசுகிறார்கள், அரசியலை பேசுகிறார்கள், சமூக ஒற்றுமையை பேசுகிறார்கள், சகோதரத்துவத்தை பேசுகிறார்கள், குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள், சமூகவியலை பற்றி பேசுகிறார்கள், அன்பு பண்பு பாசத்தை பற்றி பேசுகிறார்கள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பற்றி பேசுகிறார்கள், பிற மனிதனிடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை பேசுகிறார்கள். மனிதனுக்கு எதுவெல்லாம் சொல்லப்பட வேண்டுமோ அவைகளை எல்லாம் அவர்கள் சார்பிலிருந்து சொல்லுகிறார்கள். அதை சொல்லுவதற்கு முன்பு நபிகள் நாயகம் ஒரு பீடிகை போடுகிறார்கள். இன்னி லா அதிரி லா அல்லி லா ஹஜ்ஜு பாதா அனிஹாதா, இந்த ஆண்டிற்கு பிறகு உங்களை நான் மீண்டும் சந்திப்பேன் என்று என்னால் சொல்ல முடியாது. நான் சொல்ல போகிற செய்தி சாதாரண செய்தி என்று நினைத்து விடாதீர்கள். இதற்கு பிறகு உங்களை நான் இப்படி சந்தித்து உறவாடி உங்களுக்கு தேவையான போதனைகளை சொல்வதற்குரிய வாய்ப்பு வசதிகள் எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பேச்சை துவங்குகிறார்கள். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி காலத்தில் அந்திம நேரத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில மணி துளிகளில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு ஒரு செய்தியை சொல்ல நினைத்தால் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை தன்னுடைய கடைசி நேரத்தில் ஒரு மனிதன் சொல்லிச் செல்ல விரும்புவானோ அப்படிப்பட்ட நிலையிலே நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் புரிய வைக்கிறார்கள். நான் இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் அனைத்துமே முக்கியமானவைதான். என் வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட போதனைகள் அனைத்துமே கடைபிடிக்கப்பட வேண்டியவைதான். உங்களால் உதாசீனம் செய்யப்படாமல் பின்பற்றப்பட வேண்டியவைதான். ஆனாலும் இதுவரைக்கும் உங்களுக்கு நான் எதையெல்லாம் சொன்னேனோ அதையெல்லாம் விட மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை, இதுவரைக்கும் சொன்னதிலே கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய விஷயங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நான் என் வாழ்க்கையில் குறிப்பிடுகிற இந்த உரையாவது இந்த சொற்பொழிவையாவது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும் என்ற பீடிகையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு பேசுகிறார்கள். ஃபஇன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராவக்கும் ஹராமுன் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா வஃபி ஷஹரிக்கும் ஹாதா. உங்களில் ஒவ்வொருவருடைய மான மரியாதை, உங்களில் ஒவ்வொருவருடைய உயிர், உங்களில் ஒவ்வொருவருடைய பொருளாதாரம், அவற்றை எல்லாம் பிறர் புனிதமாக கருத வேண்டும். அடுத்தவருக்கு சொந்தமான காசு பணத்தில் அடுத்தவருடைய மான மரியாதையை குலைக்கிற காரியங்களில்
அடுத்தவருடைய உயிரை பறிக்கிற மாதிரியான செய்திகளில் ஒரு முஸ்லிம் எந்த காரணத்தை கொண்டும் ஈடுபட்டு விடக்கூடாது என்ற போதனை அந்த இடத்திலே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார்கள். அதை எந்த அளவிற்கு குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், இதை எதோடு ஒப்பிடுகிறேன் தெரியுமா? ஃபி பலதிக்கும் ஹாதா ஓ ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி யௌமிக்கும் ஹாதா. நாம் நின்று கொண்டிருக்கிற, நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த மக்கா முக்கர்ரமா அல்லாஹ்வால் எவ்வளவு புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் எந்த அளவிற்கு புனிதமானதோ, நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9ஆம் நாள் எந்த அளவிற்கு புனிதம் பேணப்பட வேண்டுமோ அந்த அளவிற்கு பிறருடைய பொருளை, பிறருடைய உயிரை, பிறருடைய மான மரியாதைகளை நீங்கள் பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு போதனை செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இதைத்தான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே ஆற்றிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உரையினை நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிறோமா? பிறருடைய பொருளாதார விஷயத்தில் நாம் எப்படிப்பட்ட அணுகுமுறையை கடைபிடித்து வருகிறோம்? காசு பணம் வருகிறது என்று சொன்னால் எல்லா விதமான தார்மீக நெறிகளையும் தூக்கி எறிந்துவிட்டு அந்த பணத்திற்கு பின்னால் நாக்கை தொங்க போடுகிற நிலையில்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த தேசத்திற்குள்ளே இஸ்லாம் எப்படி வந்தது தெரியுமா? இந்த இந்தியாவிற்குள்ளே இஸ்லாம் அடியெடுத்து வைத்த வரலாறு என்ன? அரபிய தீபகற்பத்திலிருந்து இந்த தேசத்திற்கு வியாபாரம் செய்ய வந்த வியாபாரிகளின் வழியாக அவர்களிடமிருந்த நேர்மை, வியாபாரத்திலே அவர்கள் காட்டிய நாணயம், அதை பார்த்துவிட்டு இந்த தேசத்திலே வாழுகிற நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு நேர்மையாக இருக்கிறார்களே, இவ்வளவு நாணயத்தை கடைபிடிக்கிறார்களே, நாம் இந்த தேசத்திலே எந்த மனிதனிடமும் காணாத, எந்த சமுதாயத்தவர்களிடமும் கண்டிராத ஒரு அழகான வாழ்க்கை நெறியை இவர்கள் வாழ்கிறார்களே, அவர்கள் பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு 7-8 தலைமுறைக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் இந்த தேசத்திலே இஸ்லாத்தை தம்முடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டார்களே, அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு எத்தனை? இஸ்லாத்தை பார்த்தால், குர்ஆனை பார்த்தால், நபிமொழியை பார்த்தால், அதை பார்த்து சிந்திக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தப்பித்தவரை அவர்கள் முஸ்லீம்களை பார்த்து விட்டால், இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு மனிதர் முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளை படிக்க ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக இஸ்லாத்தை வெறுத்து ஒதுக்கி விடுவார் என்று சொல்லுகிற அளவிற்கு முஸ்லீம்களுடைய வியாபாரத்திலே நேர்மை குறைந்திருக்கிறதா இல்லையா? முஸ்லீம்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே நாணயம் குறைந்திருக்கிறதா இல்லையா? இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, மரியம் ஜமீலா என்ற பெயரை கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி, கிறிஸ்தவ சமூகத்திலே பிறந்தவர், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர், கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கிற தேசத்திலே பிறந்தவர். இஸ்லாத்திற்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான கதைகளும் கட்டுக்கதைகளும் கற்பனைகளும் அவதூறுகளும் பரப்பிவிடப்பட்ட ஒரு தேசத்திலே பிறந்த பெண்மணி ஒரு கட்டத்திலே திருமறை குர்ஆனை படிக்க ஆரம்பித்து இஸ்லாத்தை தன் வாழ்க்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கிறார். மரியம் ஜமீலா என்ற அந்த பெண் மிகப்பெரிய ஒரு பத்திரிகையின் ஆசிரியராக திகழ்ந்தவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இஸ்லாமிய நாடுகளுக்கு அவர் பயணம் செய்கிறார். முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடங்களில் சென்று அவர்களோடு ஒரு நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு முஸ்லீம்களை சந்திக்க வருகிறார். பல்வேறு இடங்களுக்கு சென்று முஸ்லீம்களோடு உறவாடிவிட்டு இறுதியில் தனது தேசத்திற்கு திரும்பி தனது பத்திரிகையில் அவர் குறிப்பிடுகிறார், நல்ல வேளை நான் முஸ்லீம்களை பார்ப்பதற்கு முன்பாக இஸ்லாத்தை பார்த்து விட்டேன். ஒருவேளை இஸ்லாத்தை பார்ப்பதற்கு முன்பு முஸ்லீம்களை பார்த்திருந்தால், நான் குர்ஆனை பார்ப்பதற்கு முன்பு முஸ்லீம்களை பார்த்திருந்தால், நபிகள் நாயகத்தின் போதனைகளை பார்ப்பதற்கு முன்பு முஸ்லீம்களின் நடவடிக்கைகளை பார்த்திருந்தால் கண்டிப்பாக இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு கிடைத்திருக்காது. அந்த அளவிற்கு முஸ்லீம்களிடத்திலே இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது என்று சொல்லி பிரபலமான பத்திரிகை ஆசிரியர் தனது பத்திரிகையில் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு முஸ்லீம் தலைவருடைய நெஞ்சிலே கை வைத்து கேட்டு பார்க்கட்டும், என்னுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு
என்னுடைய நேர்மையை பார்த்துவிட்டு, என்னுடைய ஒழுக்கத்தை பார்த்துவிட்டு, என்னுடைய நாணயத்தை பார்த்துவிட்டு இவர்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு முஸ்லிம் நெஞ்சு நிமிர்த்தி பெருமையோடு சொல்வதற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா?